நாம இதுலயே திருப்தி ஆயிட்டோம். வாக்கு தத்தம், ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறாரு, வீடு வாசல் கர்த்தர் தான் கொடுக்கிறாரு, எந்த மாற்று கருத்தும் இல்ல. எல்லாம் வந்தாச்சு, பாஸ்டர் கூப்பிட்டோம், எல்லாரும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு, பிள்ளையை கொடுத்தாரு. இது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நடக்கிற விஷயம். ஆனா நீங்களும் நானும் இன்னும் ஒரு படி மேல போய் கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கணும். யோசிச்சு பாருங்க, கீழே மோசே நிற்கும் போது அவர்கிட்ட தேவன் வந்து பேசும்போது மன்னா வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, கண்மலையிலிருந்து தண்ணி வந்துச்சு, காடை வந்துச்சு. கர்த்தர் அவங்க என்ன கேட்டாங்களோ எல்லாம் கொடுத்தாரு. ஆனா மோசே கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும் போது, மேல நிற்கும் போது அங்கே தண்ணி வரல, மன்னா வரல, காடை வரல. ஆனா நியாய பிரமாணம் என்கிற புதிய பிரமாணத்தை கர்த்தர் கொண்டு வந்து கையில் கொடுத்தார். அதுதான் வெளிப்பாடு. நீங்க அதை பிரயாசப்படணும். இன்னைக்கு சபை இந்த கீழே இருக்கிற அனுபவத்திலேயே திருப்தி, இதுலயே சாட்டிஸ்பாக்சன். என்ன, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, வீடு கொடுத்தார், வாசல் கொடுத்தார், ஊழியத்தை பெருக பண்ணினார், சபை கொடுத்தாரு, இடம் கொடுத்தாரு. இதுலயே கர்த்தரை எனக்கு முன்பாக நிக்க வைக்கிறதுலயே திருப்தி அடைஞ்ச ஒரு கூட்டம். அதோட கூட போதுமான லெவல், போதுங்க, இது போதும். நாம பசங்களுக்கு சொத்து சேர்க்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டோம், ஓகே, முடிஞ்சிருச்சு. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தில் 10% கூட அது கிடையாது. இப்ப எல்லாரும் மாதிரியும் தான். எகிப்திலும் அவங்களுக்கு அப்பம் கிடைச்சிச்சு, இங்கேயும் மன்னா கிடைச்சிச்சு. எகிப்திலையும் அவங்களுக்கு இறைச்சி கிடைச்சிச்சு, இங்கேயும் காடை கிடைச்சிச்சு. என்ன, இது தேவன் கொடுத்தது, அது எகிப்தில கிடைச்சிச்சு. ஆனா எகிப்தில் கிடைக்காத ஒண்ணு கிடைக்கணும்னா, நியாயப்பிரமாணம் கிடைக்கணும், ஆசரிப்பு கூடாரம் கிடைக்கணும்னா அதுக்கு கீழே இருந்தா பத்தாது, மேல போகணும், தேவன் இருக்கிற இடத்துக்கு போகணும்.